योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार। जय गुरुराय। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாமல்ல எம்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய அன்பான பக்த பெருமக்களே, இன்றைய தினம் ஒரு அருமையான ஒரு நல்ல தினம். அதுக்காக நேற்றைய தினம் மோசமான தினம்னு சொல்ல மாட்டேன். நேற்றைய தினம் கொஞ்சம் சுமாரான தினமாக இருந்தால் அதுவும் பகவானுடைய கிருபை தான், எல்லாம் பகவானுடைய அனுகிரகம் தான். ஆனால் நேற்று சில உண்மைகளை நான் பார்த்தேன். நம்ம கூட இருந்த சில பக்தர்களுக்கு மலையேற முடியல, வெயில் கொஞ்சம் கூட தாங்க முடியல, சோர்ந்து அந்த பிராய்லர் கோழி மாதிரி சோர்ந்து விழுந்துடுறாங்க. ஐயோ எங்களால் முடியாது. ஆக மொத்தம் படி இருக்கிறதே மொத்தம் ஒரு 25 படி தான் இருக்கு, அது கூட ஏற முடியல. ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை. கேட்டால் நாங்கள் ஆரோக்கியமா இருக்கோம். இந்த மோசமான உடல்நிலைக்காக தான் நீங்க இந்த மாதிரி நிலைகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் பழைய காலத்துல மலைக்கு மேல கோயிலை கட்டினாங்க. முருகன் கோயில், பெருமாள் கோயில்லாம் மலைக்கு மேல வச்சாங்க. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் இல்லை மாசத்துல ஒரு நாளாவது மலை ஏறட்டும் இந்த ஜனங்க. ஆனா பூரா கோயில இப்ப வேற மலை ஏறிட்டு அந்த மலை ஏறுறதே. மலை ஏறணும், கொஞ்சமாவது மலை ஏறணும். நம்ம ஊர்ல ஒரு சிறப்பான மலை இருக்கு, மருந்துவாழ் மலை. அதுக்கு மேல போய் நீங்க ஆஞ்சநேயரை கும்பிடாட்டாலும் பாதி வழியில ஒரு சிவபெருமான் இருக்காருல்லம்மா, சொல்லிட்டார். அந்த சிவபெருமானையாவது போய் கும்பிட்டுட்டு வரணும். அப்படி அடிக்கடி கொஞ்சம் மலை ஏறினா தான் நமக்கு இதயத்துக்கு, கால் முட்டுகளுக்கு, பாதங்களுக்கு, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நான் யாருக்கிட்ட சொன்ன மாதிரி 2வது ஹார்ட் இருக்கு, அந்த இதெல்லாம் நல்லா பம்ப் பண்ணும், பிளட்டை நல்லா பம்ப் பண்ணும் மேலே. இங்கே நான் அந்த மலையில கஷ்டப்பட்டு ஏற இந்த தை மசில்ல இருக்கக்கூடிய அந்த இது பம்ப் பண்ணும். இந்த இவ்வளவு தூரம் உடல்நிலை சரியில்லாம இவங்களுக்கு எல்லாம் ஆரோக்கியம் ரொம்ப கெட்டு கிடக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க? நவீனமா எல்லாரும் சொல்றது, பழைய காலத்துல பழைய கஞ்சி குடிச்சாங்க, பழைய காலத்துல அதை தின்னாங்க, பழைய காலத்துல பதனி குடிச்சாங்க, இப்போ எல்லாம் கெட்டு போன உணவு, மோசமான உணவை சாப்பிட்றாங்க. ஒரு புண்ணாக்கும் கிடையாது. பழைய காலத்துல எல்லாம் வயிற்றுக்கு இல்லாம கிடந்தான், இப்போ உள்ளவன் நல்லா திங்க. ஒரு உணவும் கெட்ட உணவுன்னு கிடையாது. ஏதோ கொஞ்சம் கலப்படம் இருந்ததுன்னா சில நோய்கள் வரத்தாச்சு, இல்லைன்னு இல்லை. ஆனா அதையுமே உங்க உடம்பு முறியடிக்க போராடும். வாழ்நாள் முழுக்க புரோட்டா திங்க கூட உடனே செத்து போயிட மாட்டான், அதை புரிஞ்சுக்கோ. வாழ்நாள் முழுக்க புரோட்டா தின்னுட்டே இருக்கிறவன் செத்து போக மாட்டாங்க. இந்த டிவில எல்லாம் சும்மா பூதா பயல் புரோட்டா திங்கப்படாது, அது மைதா மாவு. வெளிநாட்டுக்காரன் பூரா மைதா மாவு தான் திங்கிறான். வெளிநாட்டுக்காரனுக்கு பூரா மைதா மாவு தான் உணவே. பிரெட் என்னது? எல்லாம் மைதா தான். பீஸா என்னது? பர்கர் என்னது? அவன் பிறந்த இருந்து அதான் தின்னுட்டு இருக்கான், செத்து போனானா? பைத்தியக்காரன் நாயல் என்னத்தையா உலகிட்ட இருக்கு. கொஞ்சம் சித்தா ஆயுர்வேதிக்கு கொஞ்சம் தெரியுதுங்க. இதெல்லாம் பூதா உட்காந்து ஃபேஸ்புக்ல யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு அதை திங்கப்படாது, இதை திங்கப்படாது, அதை திங்கப்படாது, இதெல்லாம் திங்கப்படாதுன்னு சொல்லுவேன். நீ திங்காமருன்னு சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு நாள் திங்காமருன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஒரு பயணம். பூரா நோய்க்கும் காரணம் நான் சொல்றதை கேட்டுக்கோ. இன்னைக்கு உள்ள ஜனங்களுக்கு, முக்காவாசி ஜனங்களுக்கு, 90% ஜனங்களுக்கு நோய்க்கு காரணமே நீங்க தின்னுகிட்டே இருக்கிறதான் காரணம். வேற ஒன்றும் நோய் கிடையாது. நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க கிரைண்டர் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. எப்ப பாரு கிரைண்டர் ஓடிக்கிட்டே கடப்படா கொஞ்ச நேரம் நின்றப்படாது. என்ன உடனே என்னத்தையும் அள்ளி திருப்பி உள்ள போடுறோம். என்ன சொல்ல? கிரைண்டர் கெட்டு போய் கிடக்கா? உனக்கு டபுள் கிரைண்டர் இருக்கும் போல் இருக்குள்ள, டபுள் கிரைண்டர் இருக்கும் போல் இருக்கு. இப்படி பழைய காலம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போனோம்னா எங்கேயாவது அடி வைப்புல தண்ணி, கிணத்துல தண்ணி குடிச்சிட்டு தான் போனோம், பயணத்தை தொடரணும். ஒரு டீ கடை, காபி கடை, ஹோட்டல் ஒண்ணுமே இருக்காது அந்த காலத்துல. ஏதாவது அடி வைப்பு இருக்கும், இல்லை கிணறு இருக்கும், இல்லை ஏதாவது கால்வாயில தண்ணி ஓடும். அந்த காலத்து கால்வாயில தண்ணி ஓடும், நம்பி குடிக்கலாம். இப்போதான் இந்த ஆத்துல தான் நாங்கள் அந்த காலத்துல இந்த ஆத்துல தான் குளிச்சோம். இந்த ஆத்துல தான் எங்க வயலுக்கு பாயிற தண்ணியை, அந்த வரப்புல ஓடுற தண்ணியை கோரி குடிப்போங்க அந்த காலத்துல. இன்னைக்கு இந்த ஆத்துல போற தண்ணி அப்படியே போகுது, கால் மிதிக்க கூடாது போல அப்படி ஓடும் இந்த ஆத்துல தண்ணி.
பழைய காலம் சட்டறையில் கிடந்து உளுந்து உளுந்து குளிப்போம். இந்த சட்டறை இருக்குல்ல, இந்த சட்டறையில் இப்போ பாதி கால்வாய் மூடியாச்சு. இன்னைக்கு 90% நோய்களுக்கு காரணம் நீங்கள் அதிகமாக திங்கிறதுனால தான். இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறது காரை எடுத்தா வீட்டிலே டீ குடிச்சுட்டு தான் கிளம்புவான். ஆனால் காவல் கிணறு போனோன்னா அவனுக்கு ஒரு வயிறு பசி வந்துடும். காவல் கிணறுல வண்டி நிறுத்து, அங்கே நல்ல சூடாக வடை இருக்குது, ஏத்தங்காய் பச்சி இருக்குது, அது இருக்குது, ஆனை இருக்குது, பூனை இருக்குது, நல்லா அங்கே ஒரு கெட்டிட்டு தான் ஏறுது. இந்த நாகர்கோயிலில் தொடங்கி திருநெல்வேலி வரைக்கும் ஊர்பட்ட முறுக்கு கடை, சிப்ஸு கடை, அல்வா கடை, வடை கடை, பச்சி கடை, எத்தனை கடை. இவன் ஒன்று ரெண்டு வல்லன்மார்லேருந்து பீச் ரோடு போகிறதுக்குள்ள இப்போ எத்தனை டீ கடை, அவ்வளோ டீ கடையிலும் கூட்டமாக இருக்கு. அந்த வலம்புரி வளைக்கிட்ட அந்த ஜேஜே ஆஸ்பத்திரி திரும்ப இடத்துலையும் ஒருத்தர் டீ கடை போட்டிருக்கா, அங்கேயும் கூட்டமாக இருக்கு. எத்தனை கடை, எந்த கடையை போட்டாலும் கூட்டமாக இருக்கு. தின்னுகிட்டே இருக்கான், விடிய திறந்து வச்சு சிலவு கொடுத்துக்கிட்டு இருக்கான். டீயும் வடை தின்னுகிட்டே இருக்கான் 24 மணி நேரம். அந்த வயறு தான் என்னப்பா செய்யும்? அந்த வயறு என்ன செய்யும் யோசித்து பாரு. உனக்கு தெரியுமா, உங்க உடம்பை இயக்குவது உங்க மூளை இல்லப்பா. உங்க உடலை இயக்குவது மூளை இல்லை, வயிறு. நீ காலையில மோஷன் போகலாம், அன்னைக்கு உள்ள உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கியா? ஐயோ ஏதோ ஒரு வேலை அன்னைக்கு தப்பி போச்சு, ஐயோ சரி ஒன்றும் ஏதாவது டீ குடிக்கலாம், வேண்டாம், காப்பி குடிக்கலாம், வேண்டாம், ஒரு பழம் சாப்பிட்டு வேண்டாம். ஏன் காலையில் அங்கே போகல. உங்க வயறு தான் உங்க முழு உடம்பை இயக்குகிறது. அது உங்க உடம்பு இருக்குல்லப்பா, உங்க உடம்பு இருக்குல்ல, இப்போ இந்த வலமில்லு மாதிரி நாகர்கோயில் வரை வலமில் இருக்குல்ல, 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. 24x7 24x7 வலமில்லுக்கு லீவே கிடையாது. அது ஓடிக்கிட்டே இருக்கு. டியூட்டி போட்டு ஆளை மாற்றி போட்டு வலை ஓடிக்கிட்டே இருக்கு. இல்லை லட்சுமி, அப்படிதான் வலமில்லாம் லீவே கிடையாது. அதே போல தான் உங்க வயர் ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது நூலத்து போனாலும் ஒரு மிஷினை கொஞ்சம் நடத்துவான். இங்கே எது அத்து கீழே போனாலும் ஒன்றும் நடத்தவே கிடையாது, தின்னுக்கிட்டே தான் இருக்கு. பழைய காலம் வயிற்று போக்குனா 2 நாள் பட்டினியாவது கிடப்பான். இப்போ அது கிடையாது. கொஞ்சம் அடைச்சிக்கிட்டா கொண்டா அதை கொண்டா, என்ன இருக்கு வீட்டில், சுட எடு, அதை எடு, இதை எடு, அல்வா எடு, கேசரி எடு, அதை எடு, இதை எடு. நம்ம உடல் 24 மணி நேரம் வேலை செய்துகிட்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க. வேலை செய்தாமா நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகங்களும் 24 மணி நேரம் வேலை செய்யுது. அந்த வேலை செய்யறதோட வயிறு அதை விட கூடுதலா வேலை செய்யுது. 24 மணி நேரம் வருஷத்துல 365 நாளும் வேலை செய்யற மிஷினுக்கு கொஞ்சமாவது ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க உங்கள சில புத்திசாலி சொல்வீங்க, சாமி அதான் ராத்திரி சாப்பிட்டு படுத்து அப்புறம் காலையில் தானே சாப்பிட்றோம், அப்புறம் ராத்திரி போது ஃப்ரீயா தானே இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படித்தானே நினைப்பீங்கல்ல? ஆமா, அது ஃப்ரீயா தான் இருக்கு. ராத்திரி 10 மணிக்கு 4 புரோட்டா, 2 பீஸ் சிக்கனு, அதுவும் லெக் பீஸு, அப்புறம் 2 புல்சை, இவ்வளவு போட்டு படுத்தா செமைக்கு காலையில் வர மிஷின் கிரைண்டர் ஓடணும் மாதிரி செமைக்கு இருக்கு. காலையில் வர 2 பீஸ் சிக்கனையும் அந்த முட்டையும் அந்த மைதா மாவையும் சமைக்கிறது காலையில் வர கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் எழும்பணும்னா வயரை கொஞ்சம் கிளீன் பண்ணால் அடுத்து உடனே உள்ள அடைச்சிடணும். திருப்பி வயிற்றுக்கு கொஞ்சமாவது இடைவெளி விடணும், கேப் விடணும். இந்த கேப்பே இல்லாம தின்றதுடைய பின்விளைவு தான் இன்னைக்கு அவ்வளவு நோயும். நீங்க நினைக்கிறீங்க நல்லா தின்னா நல்லா இருக்கலாம் நினைக்கிறீங்க, கிடையாது ராஜா. எவ்வளவு குறைச்சு திங்கிறீங்களோ அவ்வளவுதான் நல்லா இருப்பீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. காஞ்சி மகா பெரியவர் 100 வயசு இருந்தார். அவர் மாசத்துல 10 நாள் பட்னியா தான் இருப்பார், விரதமா இருப்பார். மாசத்துல 10 நாள் பட்னியா தான் இருப்பார். 10 நாள்லாம் தொடர்ந்து 10 நாள் இல்லை, வாரத்துல 2 நாள் 3 நாள் பட்னியா தான் இருப்பார். பட்டினி தான் உங்க வாழ்க்கை உயர்த்தும், உங்க உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கும். எவ்வளவு தூரம் உங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க உடல் வலிமை பெறும். உங்க வயிறை மாசத்துல 2 நாளாவது நீங்க பட்டினி போடணும் ராஜா. அதுக்கு தான் ஏகாதசின்னு ஒன்று வச்சிருக்கு. குறைந்தபட்சம் 24 மணி நேரம் நீங்க விரதமா இருக்கு. இருக்கிறதுல பாதி பேருக்கு இருக்கவே முடியாது. சாமி எங்களை வேணா செத்துற சொல்லுங்க, நாங்கள் செத்துறோம், திங்காம மட்டும் இருக்க சொல்லாதீங்க, வாய்ப்பே இல்லை, எங்களுக்கு வாய்ப்பே இல்லை சாமி. திங்காம மட்டும் இருக்க முடியாது. ஆனா நீங்க நிறைய நாள் இருந்து திங்கணும்னா மாசத்துல 2 நாள் திங்காம இருக்கணும், அதை புரிஞ்சுக்கோங்க. மாசத்துல 2 ஏகாதசி, அட்லீஸ்ட் ஏகாதசின்னு எதுக்கு வச்சு உங்களை ஞாபகப்படுத்துறது. நீங்க வயிற்றுக்கு முழுமையாக பட்டினி இருக்கணும்னு நான் சொல்லலை. தானிய உணவுகளை நீங்க கட்டாயம் நடத்தணும். அரிசி, உளுந்து, பயறு, கடலை, எதெல்லாம் தானிய உணவு அதை நிறுத்தணும். 24 மணி நேரம் குறைந்தது.
36 மணி நேரமாவது அன்னைக்கு நீங்க தண்ணீர், பால், ஜூஸு, பழம் இந்த மாதிரி சாப்பிடலாம். தயவு செய்து இந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டு நீங்க உபவாசம் இருந்தால் உங்கள் ஆயுள் கூடும். உங்க உடம்புல தீராம இருக்கிற நோய்கள் தீரும். உங்க உடம்புல இருக்கக்கூடிய கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு 100% குறையும். நீங்க புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கேன்சர்ங்கிற கொடிய நோய் எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு. தமிழகத்துல குறிப்பா 100 மடங்கு அந்த வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு, குறிப்பா பெண்களுக்கு. நீங்க மாதத்துல 2 நாள் இன்னைக்கு ஆரம்பிங்க. அடுத்த ஏகாதசி என்னைக்கு சாமி எங்களுக்கு குரூப்ல போட்டு விடுங்கன்னா சொல்லுங்க. மாதத்தில் 2 நாள் நீங்கள் முதல்ல பட்டினி இருப்பதால் உங்களுடைய அனைத்து நோய்களுக்கும் தீர்வு அங்கதான் இருக்கு. ஆயுர்வேதம் சொல்லுது, போன வாரம் சொன்ன மருந்தன வேண்டாமாம் சொல்லுது. மருந்தே வேண்டாங்குது. உன்னுடைய உணவே மருந்து. நீங்க மாசத்துல 2 நாள் விரதம் இருந்தா உங்களுக்கு வர இருக்கிற அத்தனை நோய்களையும் குறைக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எங்க பாட்டிக்கு கேன்சர் வந்தது, எங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்தது, அதனால எனக்கும் கேன்சரும். இந்த மாதிரி ஜெனட்டிக்கா வரக்கூடிய கேன்சரை கூட நீங்க விரதம் இருப்பதால் நிறுத்தி வைக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை நோய் கட்டுப்படும், பிபி கட்டுப்படும், உடம்புல இருக்கக்கூடிய பல வலிகளும் ஊழச்சதைகளும் தொப்பையும் எல்லாமே குறையும். நீங்க வயிற்றுக்கு அந்த கார்போஹைட்ரேட்ஸை எடுக்காம, கொழுப்பை எடுக்காம, புரோட்டீன் எடுக்காம இருந்தா, அந்த 3 தானிய உணவுகளை ஏன் எடுக்க வேண்டாம்னு சொல்றோம்? அதுல இருக்கிறது கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம். இந்த 3ஐயும் நீங்க எடுக்காதனால தினமும் அதை தின்னு பழகின உங்க உடம்பு என்ன செய்யும் தெரியுமா? அதை தேடும். ஐயோ எனக்கு சக்தி இல்லை, எனக்கு சக்தி இல்லைன்னு தேடன உடனே என்ன செய்யும்னா இந்த தொப்பையில் இருக்கிற கொழுப்பு எல்லாம் அது கரைச்சி எடுக்கும். ஏன்னா இங்க இருக்கிற கொழுப்பு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அங்கதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு உடம்பு. அந்த ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிற இது எல்லாத்தையும் அது எடுக்கும், எடுத்து வேலையை செய்யும். அதுக்கு வேலையை செய்யும். நீங்க மேல இருந்து உணவு கொடுக்காதப்போ உள்ள சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேஸ்ட் எல்லாம் அதை எடுத்து வேலை செய்யும். அந்த நேரத்தில் உங்க உடம்புகளுக்குள்ள தேங்கி இருக்கிற கழிவுகளையும் அது கிளீன் பண்ணும். எங்க கழிவுலாம் கிடக்கும் எல்லாத்தையும் அது கிளீன் பண்ணும். நீங்க வீட்டை சுத்தம் பண்றோம், டாய்லெட்டை சுத்தம் பண்றோம், காரை சுத்தம் பண்றோம், துணியை சுத்தம் பண்றோம். உன்னை வாழ வைக்கிற உடம்ப ஒரு நாள் சுத்தம் பண்ணண்டாமாமா? நீ குளிக்கிறது மட்டுமா சுத்தம்? உள்ள கிடக்குற சாக்கடை, பெரிய சாக்கடை தான் கிடக்கு, பூவாறு மாதிரி. அதை ஒரு நாளாக சுத்தப்படுத்தாண்டாமா நீங்க? அதை சுத்தப்படுத்தாட்டா அங்க கொசு வரும், இங்க வேற ஏதாவது வியாதி வரும், அதானே வரும். மாதத்தில் 2 நாளேனும் உண்ணாவிரதம் இருங்க தயவு செய்து. உண்ணாவிரதம் மட்டும் இருந்தா நான் செத்து போயிடுவேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பின்னாடி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. என்னால இதெல்லாம் முடியாது. காலையில ஒரு வட்டில் சோறு, அவர் மத்தியானம் 3 மணிக்கு எழுப்பி ஒரு வட்டில் சோறு, ராத்திரி 9 மணிக்கு ஒரு வட்டில் சோறு, அதுவும் மீன் கறியை ஊத்தி தான் அடிப்பேன். அப்படின்னா அப்புறம் எங்க போய் சொல்றது? தொப்பை எங்கிட்டு போ. இந்த நோய்களுக்கு காரணமே இந்த உபவாசம் இல்லாமல் நீங்கள் இருப்பதுதான். உபவாசம் இல்லாமல் இருப்பதுதான். இந்த ரிஷி இல்லாதது ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. நம்முடைய ஆயுர்வேதம் சொல்கிறது, ஆயுர்வேதம் என்பது மிக சிறப்பான ஒரு மருத்துவ துறை. இந்த ஆயுர்வேதம் சொல்கிறது, ஆயுர்வேதமே சொல்றது, இது அலோபதி மருந்து சொல்லாது. அலோபதி டாக்டர் எவனும் நீ விரதம் சொல்லவே மாட்டான். விரதம் இருந்தா அப்புறம் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் ஓடாது. ஆயுர்வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய உணவில் முதல் 4 பிடி உணவு உனக்கானது. உன்னுடைய உணவில் முதல் 4 பிடி உணவு உனக்கானது. அதுக்கு பிறகு சாப்பிட்றதெல்லாம் டாக்டருக்கானது. முதல் 4 பிடி உணவு உனக்கானது. உன் உடம்புக்கு அவ்வளவுதான் தேவை. டாக்டர் குமாரவேலுன்னு இங்க ஒருத்தர் இருந்தார், அவர் என்னோட நண்பர், அவர் இறந்து போயிட்டார். அவர் சொல்லுவார், பேஷண்ட் நானும் அவரை உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுல அவர் பேசின்னு சொல்லுவார், டாக்டர் முன்னாடிலாம் 8 இட்லி திம்பேன் டாக்டர், இப்போ 2 இட்லிக்கு மேலே வயிற்றுக்குள்ள போக மாட்டேங்குது. அவர் சொல்லுவார், உனக்கு 2 இட்லி தான் தேவைப்பார். உடம்புக்கு 2 இட்லி தான் தேவை. 8 இட்லி யாருக்கு திங்கிற நீ? அது பின்னால் பருத்துக்கிட்டே போற இதுக்கும் டிங்குக்கும் முன்னால பருத்துட்டு போற தொப்பைக்கு தான் நீ தின்னுக்கிட்டே இருக்க. நீ உயிர் வாழ்றதுக்கு நடமாடுறதுக்கு 2 இட்லி தான் தேவை. அப்போ முதல் 4 பிடி உனக்கானது. அடுத்த
அதுக்கு பிறகு நீ சாப்பிட்றது பூதா உன்னுடைய மருத்துவருக்கானது அப்படின்னு சொல்லுது. அன்பானவர்களே, நம்முடைய உடலை நாம் ஆயத்தப்படுத்துவது தான் நமக்கு சொன்னோம். உங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆன்மீகம் என்பது உங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்துவது. உங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்துவங்கிறது என்னது? உங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்துவங்கிறது ஆன்மீகம் என்பது. இப்போ உபவாசம் என்பது உங்களுடைய உடம்பை ஆயத்தப்படுத்துவது. ஆன்மீகம், பக்தி, வழிபாடு என்பது உங்கள் மனதை ஆயத்தப்படுத்துவது. இப்போ சொன்னமே 90% நோய்க்கு காரணம் இந்த சாப்பாடு தான், அதிகப்படியான சாப்பாடு தான். பாக்கி நோய்க்கு காரணம் உங்கள் அதிகப்படியான எண்ணங்கள் தான். உங்கள் அதிகப்படியான எண்ணங்கள் தான் உங்களுடைய நோய்க்கெல்லாம் முக்கால்வாசி காரணம். தேவையில்லாத பயம், தேவையில்லாத டென்ஷன். கழிஞ்சு போனது கழிஞ்சு போச்சு, அதை நீ திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நடந்து போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். நாளைக்கு நடக்க போகிறது என்னன்னே எனக்கு தெரியாது, ஆனால் நாளைக்கு நடக்க போகிறத பற்றி ஊறுபட்ட பயம் இன்னைக்கு முக்கால்வாசி இருக்கும். ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுவேன், ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுவேன், ஐயோ என் மகன் என்ன செய்வான், ஐயோ என் மகன் என்ன செய்வான், ஐயோ இப்போ பேரன் பூட்டிக்கெல்லாம் வருத்தப்பட ஆரம்பிச்சாச்சு. என் பூட்டி என்ன செய்வா, பூட்டிக்கு கீட்டி என்ன செய்வா, அதுக்கெல்லாம் வருத்தப்பட ஆரம்பிச்சாச்சு. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க. எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் மார்த்தாண்டத்தில், அவரு மகளுக்கு சம்பாதிச்சு வச்சு இப்போ நல்ல இடத்துல செட் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து என் பேரனுக்கு உண்ண உணவு உடுக்க உடை நான் சேர்த்து வச்சுட்டு தான் போவேன். ஆமா, உண்ண உணவு ஒடுக்க உடை இல்லைன்னா அம்மனமா தெரியுமா. நான் ரோட்ல ஒரு பெரிய டாக்டருக்கு பேரன், அவருக்கு பேச்ச பார்த்துக்க. உண்ண உணவு உடுக்க உடை நான் அவருக்கு தேடி வச்சு தான் போவேன். 5 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சு தான் போவேன். அந்த பேங்க் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டுனா அப்புறம் பேரன் ஜட்டி நம்மளாம் தெரியுமா மார்த்தாண்ட ரோட்ல. பைத்தியக்காரன் நாங்களா, நீங்க வாழக்குள்ள வாழ்க்கையை பாருங்கடா. அவன் வாழ்க்கையை வாழுவான். கொப்பை வாழல, கொம்மை வாழல, நீ வாழல. நீ எங்க இருந்து வந்த? பூரா பயணம் தான் பேசிக்கிட்டு தெரியும். அவனுக்கு சேர்த்து வைக்கணும், இவனுக்கு சேர்த்து வைக்கணும், அவனுக்கு சேர்த்து வைக்கணும். உனக்கு முதல்ல பாரு, உன் முண்டிய கழுவு. அவன் முண்டி அவன் கழுவுவான். அவன் என்ன குட்டி கழுவ முடியாமல இருக்கான். பூரா ஜனங்கள் இதான் கவலை. இப்போ அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். சத்தியமா நான் சொல்லேன், என் மகளை பத்தி நான் இன்னை வரைக்கும் கவலைப்பட்டது இல்லை. உங்களை முக்காவாசிக்கு தெரியும். அதுக்கு நீங்க சொல்லி, நீ எல்லாம் மனுஷனாயா, நீ எல்லாம் மனுஷனா, ஒன்ன போய் எங்கிட்ட எக்ஸாம்பிளா சொல்றேன்னு கூட நீங்க கேட்பீங்க. என் மகளை பத்தியோ என் மகனை பத்தியோ நான் கவலைப்பட்டதே கிடையாது. கவலைப்பட்டதே இன்னை வரைக்கும். அது எல்லாருக்கும் தெரியும், ரின்சிக்கு தெரியும், எல்லாருக்கும் எங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு நாள் கூட கவலைப்பட்டேன். நாளைக்கு அதுக்கு என்ன செய்வேன், கல்யாணத்துக்கு என்ன செய்வேன், அடுத்து அவன் பெறப்போற பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன், அதுக்கு இப்போ 2 கொலுசு எடுத்து வைக்கணும், அதுக்கு இப்போ ஒரு அரிஞ்சாங்குடி எடுத்து வைக்கணும் என்கிற ஒரு கவலை இல்லை கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் நடந்தது அவர். அவரை வச்சுக்கிட்டு நான் ஏன் கவலைப்பட போறேன்? இந்த பிள்ளைய தான் பிறந்தோன்னா நான் பெற்றேன், இல்லை இந்த சிவகுமாருக்கு தான் பிள்ளையா வந்து பிறந்தோன்னா அவன் வந்து பிறந்தா, அனுப்பி விட்டுருக்குது அவர். ஏதோ அவளுக்கு கணக்கெல்லாம் டேலி பண்ணி எனக்கு கணக்கையும் டேலி பண்ணி இந்த 2 கணக்கு மேட்ச் ஆகுது, இவன்ட்ட தள்ளி விடுது நடந்து அடிவரப்படட்டுன்னு அதுக்கு தள்ளி விட்டுருக்காரு. அவர் நடத்துவார், அவ்வளோதான். அப்படி எண்ணத்தோடு இருக்கிற என் மகளுக்கும் கல்யாணம் நடக்க போகுதா இல்லையா, அதுவும் பேர பிள்ளைகளை பெறப்போகுதா இல்லையா. இப்போ நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க, நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? எனக்கு ஒரு கவலையும் இல்லை. எனக்கு அவர் தான் கவலைப்படணும் என்னை பற்றி. நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? எனக்கு ஒரே கவலை அவரை பற்றி தான். இவரை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆட்கள் நிறையா வருது, எங்க சேர் இல்லையே, இடம் இல்லையே. எனக்கு அந்த ஒரு கவலை தான் இருக்க ஒளி, வேற எந்த கவலையும் இல்லை. உங்களுடைய ஆன்மீகம் என்பது உங்களுடைய மனதை சமாதானப்படுத்தும். அன்பர்களே, பாக்கி 10% நோய்க்கு காரணம் உங்களுடைய தேவையில்லாத எண்ணங்கள். இந்த தேவையில்லாத எண்ணங்கள் தான் உங்களுடைய அத்தனை நோய்களுக்கும் காரணம். மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு சூதுல தோத்த உடனே என்ன தண்டனை கொடுத்தாங்க? நாட்டை எல்லாம் விட்டு காட்டுக்கு போனோம். 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு தலைமுறைவு வாசம். நல்லா புரிஞ்சுக்க. உங்களுக்கு சொல்ல சீரியஸா தெரியாது. தலைமுறை வாசனா இப்ப என்ன, எங்கேயாவது மரத்துக்கு போறதுக்கு ஒழிச்சு கொடுத்துட வேண்டியதானே, அப்படி நினைப்பீங்கல்ல? அப்படி இல்லை. 12 ஆண்டுகள் வனவாசம். 12 ஆண்டு நீ காட்டுக்குள்ள இருக்கலாம், தேவைன்னா வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். ஆனால் வீடும் இப்போ அவனுக்கு கண்ட்ரோல் ஆகி போச்சு, வீட்டுக்கு வர முடியாது. ஏதோ ஒரு உணவு வேணும்னா ஊருக்குள்ள வரலாம் நீ. கடைசி 13வது ஆண்டு 1 வருடம் தலைமறைவு வாசம். உன்னை யாராவது டேய் இவன்டா அப்படின்னு பாத்திரக்கூடாது. புரியுதா? டேய் சிவகுமார்டா என்ன நிக்கா, உன்னை கொஞ்ச நாளா காணல அப்படின்னு பாத்திரக்கூடாது. பார்த்து விட்டால் மீண்டும் 12 வருஷம் அப்படின்னு துரியோதனாத கோஷ்டிகள்
ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தது. பாண்டவர்களுக்கு தாங்க முடியல. என்னங்க இது? இந்த தண்டனை அப்படின்னா அரேபியா மாதிரி. அரேபியாவில் தண்டனை, அப்புறம் அப்பீல்லாம் ஒன்றும் கிடையாது. தண்டனை கொடுத்தா தண்டனை தான், அங்கே போய் ஒன்றும் அப்பீல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் அது தலையை வெட்டுனா வெட்ட வேண்டியது, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்முடைய அரசாட்சிகள் இருந்தது. பாண்டவர்களுக்கு தாங்க முடியல, என்னங்க இது அப்படின்னு. பாண்டவர்கள் போய் விதுரரை சந்திக்கிறாங்க. விதுரரை சந்திச்சு அழுறாங்க. என்னங்கய்யா அது ஒண்ணுமே புரியலங்கய்யா. 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் தலைமுறை வாசம்னா என்னங்க இது அநியாயம். விதுரர் அப்போது பாண்டவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த சத்சங்கம் முன்னாடி ஒரு வாட்டி பேசுறது, அதை இப்ப கேட்டா யாருக்கும் தெரியாது. அப்படியா பேசுனீங்களா, உங்களுக்கு தெரியாது அப்படிமா? நேற்று நடந்த சில சம்பவங்களுக்காக தான் இந்த சத்சங்கமே. பாண்டவர்கள் விதுரரை சந்திக்கிற போது விதுரர் வந்து பாண்டவர்கள்ட்ட சொல்றாரு, யுதிஷ்டிரா, உன்னுடைய 12 ஆண்டுகள் வனவாசம் துன்பமா இன்பமாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 12 ஆண்டுகள் வனவாசத்தையும் 1 ஆண்டு தலைமுறை வாசத்தையும் நீ இன்பமாக கழிக்கிற ஒரு சூட்சமும் எனக்கு தெரியும். அதை வேணா சொல்றேன். நீ இந்த 12 வருஷம் வனவாசத்தையும் 1 வருஷம் தலைமுறை வாசத்தையும் நான் என்ன செய்யறதுன்னு புலம்புறிய, அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த 12 ஆண்டுகள் வனவாசத்தையும் 1 ஆண்டு தலைமுறை வாசத்தையும் நீ மகிழ்ச்சியாக கழிக்கிற ஒரு சூட்சம் எனக்கு தெரியும். அதை வேணா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்ற. என்ன சொல்றாரு விதுரர்? என்ன சொல்றாரு யுதிஷ்டிரருக்கு? இங்க நடந்ததெல்லாம் நன்மைக்கா இல்ல கொடுமைக்கான்னு எனக்கு தெரியாது யுதிஷ்டிரா. ஆனா அது நன்மையாக நான் மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி? ஒரு சம்பவம் நமக்கு நடக்குதுன்னு வையேன், ஒரு சம்பவம் நமக்கு நடக்குது, ஒரு துன்பம் நமக்கு நடக்குது. அதை துன்பமாக பார்க்காமல் இதில் என்ன நன்மை இருக்குன்னு பார்த்தா அது துன்பம் நமக்கு சோகத்தை தராது. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார், உங்க மாமா இருக்கார், பெரிய டிராஃபிக் போலீஸ், டிராஃபிக்ல அவர் ஐஜியா இருக்காரு. ஐஜி உண்டாதுல எனக்கு தெரியல. டிஎஸ்பியா இருக்காருன்னு வையேன், டிராஃபிக் கண்ட்ரோல்ல டிஎஸ்பியா இருக்காரு. எனக்கும் அந்த போலீஸ் துறைக்கு ரொம்ப தூரம், நம்ம அவங்களோட வச்சுக்கிறது இல்லை, அதனால அதனோட பழக்கம் தெரியல. நீங்க அவங்க மாமாவை பார்க்க நீங்க கேட்குறீங்க, என்ன மாமா இது நாட்டில் ஒரே ஆக்சிடென்டா இருக்கு. நேற்று கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட், என் காரை அடிச்சுட்டா வந்தேன். என்னங்க ஒரே ஆக்சிடென்டா இருக்கு நாட்டில், பூரா பைக்கில் போறவனும் கீழே விழுந்து சாகுறான். பூரா கோயில் ஒருத்தருக்கு ரோட்ல டிராஃபிக் ரூல்ஸே தெரிய மாட்டேங்குது, டிராஃபிக் சென்ஸே இல்லை, ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன மாமா இது நாட்டில் நடக்குது அப்படின்னா அவங்க மாமா சொல்லுவாரு, நல்ல மாமாவாக இருந்தால் என்ன சொல்லுவார் தெரியுமா? எப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாட்டில் சட்டத்திட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நீ பைக்கில் போச்சுன்னா ஹெல்மெட் போட்டு போ, அவ்வளோதான். நீ காரில் போச்சுன்னா பார்த்து கவனமாக ஒதுங்கி போ, அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும்? நீ ஹெல்மெட்டை போட்டு போனால் உனக்கு உயிருக்கு பாதுகாப்பு, அவ்வளோதான். இதே போல விதுரர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். விதுரர் என்ன சொல்றாரு? நீ உன்னுடைய 12 ஆண்டு கால இந்த தவ வாழ்க்கையை பற்றிய சரியான ஒரு புரிதலுக்கு நீ போ. இதை 12 ஆண்டு காலம் தண்டனை என்று நீ நினைக்காதே. இந்த 12 ஆண்டு காலம் வனவாசம் எனக்கு தண்டனை காலம் என்று நீ நினைக்காதே. இது எனக்கு இறைவன் அளித்திருக்கிற ஒரு தவ காலம். இது இறைவன் எனக்கு அளித்திருக்கிற ஒரு தவ காலம். இந்த 12 ஆண்டுகள் நான் காட்டுல போய் என்னுடைய ஆசைகளை துறந்து, தேவைகளை துறந்து, பசியை துறந்து, தூக்கத்தை துறந்து 12 ஆண்டு பிளஸ் 1 ஆண்டு நான் தவ வாழ்க்கை வாழப்போகிறேன். நாட்டில் இருந்தா கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அரசாட்சியில் நான் மன்னனாக இருந்திருந்தால் கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்காது. இறைவனாக எனக்கு ஒரு 13 ஆண்டுகள் அரும்பெரும் வாய்ப்பை அருளியிருக்கிறார். தவ வாழ்க்கை வாழ எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அருளியிருக்கிறார் என்று நீ நினைத்தாய். ஆனால் இந்த 13 ஆண்டுகள் உனக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும், நிம்மதி நிறைந்ததாக இருக்கும், கடந்து போவதே தெரியாது அப்படின்னா. இப்ப நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், விரதம் இருக்கணும்னு. விரதமும் பட்டினி தானே, பட்டினி விரதம் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? பட்டினியா இருக்கிறது, விரதமா இருக்கிறது. என்ன வித்தியாசம்? பட்டினியா இருக்கிறதுனா சாப்பாடு இல்லை, எனக்கு வேணும், எனக்கு சாப்பிடணும், ஆனா சாப்பாடு இல்லை. சாப்பாடு இருக்கு ஆனா திங்க கூடாதுன்னு என்ன ஒருத்தன் வச்சிருக்கான், தின்னா கொன்னு விடுவோன்னு சொல்லி வச்சிருக்கான். இதுக்கு பேர் பட்டினி, இதுக்கு பேர் பட்டினி.
எனக்கு வேணும் ஆனா இல்ல, திங்கிறதுக்கு இல்ல, இது பட்டினி. விரதம் என்பது எல்லாம் இருக்கு ஆனா நான் சாப்பிட மாட்டேன், எல்லாம் இருக்குப்பா ஆனா நான் சாப்பிட மாட்டேன் என்பதுதான் விரதம். நீயாக உன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது. எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாம் இருக்கு, பால் இருக்கு, பாயாசம் இருக்கு, பப்படம் இருக்கு, சகல அறுசுவை உணவு இருக்கு, எனக்கு வேண்டாம் என்று விரதமாக இருப்பது என்பதுதான் விரதம். பட்டினி என்பது வேற. அப்போ இந்த 12 ஆண்டு கால தவ வாழ்க்கையை நீ பட்டினி இருக்கிறது போல நினைச்சேன்னா நிம்மதி இல்லாம ஆயிடும். ஐயோ எனக்கு சாப்பிட முடியலையே, ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்க முடியலையே, ஐயோ எனக்கு தூங்க முடியலையே என்று நினைத்தாயானால் அது அதிக மன அழுத்தத்தை உனக்கு தரும். அதே இது நீ விரதம் இருப்பது போல இருந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை தரும். இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, 2 பிள்ளைகள் இருக்கு, திருஞான சம்பந்தம் இருக்கா, மகதி இருக்கா. மகதி நல்ல பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டா, நல்ல கிளியரா படிச்சுட்டா, ஃபுல்லா படிச்சுட்டா. திருஞான சம்பந்தம் ஒண்ணுமே படிக்கல. இந்த 2 வரும் எக்ஸாம் ஹாலுக்கு போச்சுல என்ன மனநிலையில இருப்பாங்க? என்ன மனநிலையில இருப்பாங்க? மகதி ஹாப்பியா போவா, எனக்கு எல்லா கேள்வியும் தெரியும், நீ என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவேன் போவா. திருஞான சம்பந்தம் எப்படி போவான்? ஐயோ என்ன கேட்க போறானோ தெரியலையே, என்ன கேள்வி கேட்க போறானோ தெரியலையே, பயத்தோட போவான். அப்ப நீங்க வாழ்க்கையில முழுமையான ஒரு அறிவோட ஞானத்தோட இருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில எதுவுமே உங்களுக்கு பயம் கிடையாது. இந்த வாழ்க்கையில எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வாழ்க்கையை பற்றிய முழுமையான புரிதல் இல்லாத பட்சத்தில், இந்த வாழ்க்கையை பற்றின முழுமையான ஒரு ஞானம் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே பயம்தான். உங்க வாழ்க்கையில எல்லாமே பயம்தான். உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே பயம் வர காரணம் என்ன? இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதலில் நீங்கள் இருந்தால், இந்த மனித பிறப்பை பற்றிய, மனித வாழ்க்கையை பற்றிய, ஆன்மீகத்தை பற்றிய, கடவுளை பற்றிய, பக்தியை பற்றிய முழு புரிதலோடு இருந்தால் உங்களுக்கு எதுவுமே பயம் கிடையாது, எதுவுமே வலி கிடையாது, எதுவுமே பிரச்சனை கிடையாது. எப்படி? நீங்க எப்போதுமே உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். எனக்கு நோய் வரலாம், எனக்கு எந்த நோயும் வரலாம், எனக்கு துன்பம் வரலாம், எனக்கு கஷ்டம் வரலாம், எனக்கு மரணம் வரலாம், வரும் என்கிற புரிதலை தான் ஆன்மீகம் உனக்கு தருது. நல்லா புரிஞ்சுக்க. இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற 800 கோடி பேர் மனசுக்கு நினைக்கிறான், நான் சாகவே மாட்டேன், நான் சாகவே மாட்டேன். நான் கூட நேற்று ஒருத்தர் சொன்னேன், வீட்டுல போய் செத்துறல, நீ எல்லாம் எதுக்குல இருக்க அப்படின்னு. அப்போ நான் சாக மாட்டேங்கிற எண்ணத்துல தானே இதெல்லாம் பேசுறது. நீ செத்துரு, நான் சாக மாட்டேன். அப்போ இந்த ஆன்மீகம் என்பது உங்களுக்கு ஒரு சரியான புரிதலை, வாழ்க்கையை பற்றிய ஞானத்தை தருகிறது. எனக்கு என்ன வேணாலும் வருங்க. ஏன் இன்னைக்கு அவனுக்கு வந்திருக்க நோய் நாளைக்கு எனக்கு வராதா? இன்னைக்கு எங்க டியூட்டி டாக்டருக்கு வந்திருக்க நோய் எனக்கு நாளைக்கு மெயின் டாக்டருக்கு வராதா? வரும், வரலாம், வராமலும் போகலாம். அப்போ இது ஆன்மீகத்தை பற்றிய, கடவுளை பற்றிய சரியான புரிதல் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனை இல்லை. பகவான் ரமண மகரிஷி சொல்லுவார், இந்த உடம்பே நோய் தானே. யாராவது அவர்கிட்ட போய் எனக்கு நோய் இருக்கு சாமி, கொஞ்சம் குணப்படுத்தி விடுங்க சாமின்னு சொன்னா, இந்த உடம்பே நோய் தானேப்பா, இந்த உடம்பே நோய் தான், அப்புறம் என்ன அதுக்கு ஒரு நோய் வந்திருக்குன்னு வேற சொல்ற. நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பாதி நாளைக்கு மேல நோயில தான் கழிச்சிருப்பீங்க. ஒருவேளை காய்ச்சல் இருந்திருக்கும், இல்லை லூஸ் மோஷன் இருந்திருக்கும், இல்லைன்னா ஜலதோஷம் இருந்திருக்கும், தலைவலி இருந்திருக்கும், கைகால் வலி இருந்திருக்கும், தோள்பட்ட வலி இருந்திருக்கும், இல்லை அதை விட பெரிய பெரிய வலிகள் இருந்திருக்கும், ஆப்ரேஷன் நடந்திருக்கும், புள்ள ஆப்ரேஷன் நடந்திருக்கும், வயிற்று ஹெரனியா அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் நடந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில நீங்க நோயில தான் இருந்திருப்பீங்க. அதுல இப்போ இருக்கிற முக்கால்வாசி பேர் டெய்லி சுகர் நோயில் தான் இருக்கிறான். 35 வயசுக்கு மேல எல்லாருக்கும் சுகர் தான், அதுக்கு மேல பிபி தான் எல்லாருக்கும். யாரு இப்ப நோய் இல்லாம இருக்கிறா? அப்போ நோயோட தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும்னா ரமண மகரிஷி சொன்னார், இந்த உடம்பே நோய் தான், அப்புறம் எதுக்கு நீ நோயில் இருக்கிறேன்னு வேற சொல்ற அப்படின்னார். இந்த விதுரர் சொல்றார், இந்த 12 வருடத்தை பட்டினியாக நினையாதே, விரதம் என்று நினை. எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா நான் சாப்பிடல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. எல்லாம் இல்லையே, எனக்கு திங்க முடியலையே, எனக்கு பசிக்குதே நினைச்சேன்னா இந்த 12 ஆண்டு காலம் உனக்கு வனவாசம் நரகமாக இருக்கும். எப்படா நாட்டுக்கு போகலாம், ஏதாவது திங்கலான்னு இருக்கும். ஆனா எல்லாம் இருக்குப்பா, எனக்கு வேண்டாம்னு நினைச்சேன்னா அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக. இப்ப புரியுங்க, சொல்லுங்க. இந்த உலகத்துல எல்லாம் இருக்குப்பா, எனக்கு தேவையில்லை,
என்றால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா இல்லையா? இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் இருக்குப்பா. ஏன் உன் வீட்டுல சோறு இருக்கு, என் வீட்டுல சோறு இல்லையா? வாங்கிட்ட 10 காப்பு இருக்கும், வளையல் இருக்கும், என்கிட்ட 2 வளையல் இருக்கு. அவ்வளோ என்கிட்ட இருக்குல்ல 2 வளையல் இருக்குல்ல, எனக்கு போதும், அவ்வளவுதான். அப்போ பட்டினியா நீ நினைச்சேன்னா, ஐயோ எனக்கு இல்லையே, ஐயோ எனக்கு இல்லையே வேணுமே நினைச்சேன்னா அது துன்பம். எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு என்ன பசிச்சா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், குளிச்சா ஒரு உடைய மாத்தணும், எனக்கு அது இருக்கு போதும் என்று நினைத்தால் அது விரதம் தானே. அப்ப விதுரர் அதைத்தான் அவருக்கு சொல்றார். இப்ப பாரு, 12 ஆண்டுகள் மன கட்டுப்பாட்டோடு உடல் கட்டுப்பாட்டோடு விரதத்தோடு வனத்திலே வாழ்ந்த பாண்டவர்கள் மீண்டும் நாட்டிற்குள் வந்தார்கள், வென்றார்கள். ஆனா 13 வருஷமும் தின்னு கொழுத்து கிடந்த துரியோதன கோஷ்டிகள் இறந்தது, மடிந்தது. அப்போ காட்டிற்குள் வனவாசத்தோடு இருந்த போது அவர்கள் பட்டினியாக இருந்தார்கள், பசியோடு இருந்தார்கள், தூக்கமின்றி இருந்தார்கள், இன்பத்தை எல்லாம் துறந்து இருந்தார்கள். அவங்க மூளை நல்லா வேலை செய்து இந்த போரை எப்படி நடத்த வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், யாரை பிடிக்க வேண்டும், கிருஷ்ணனை பிடிக்க வேண்டும், இந்த போரை இந்த சாத்தியங்களை நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆற்றல் அவர்களுக்கு அங்கேதான் பிறந்தது. வனவாசம் தான் பிறந்தது. அன்பர்களே, ஏற்கனவே ஒரு குரங்கு குட்டி கதையும் பூனைக்குட்டி கதையும் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம்? யாரா சொல்லுங்க. அதை பக்திக்கும் சரணாகதிக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னோம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி ஒரு பூனைக்குட்டி கதை தான் சொல்ல போறேன். நீங்க பட்டினிக்கும் விரதத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நான் ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் உங்களுக்கு மிக எளிமையாக உபதேசிக்கிறேன். இதை விட எளிமையா யாராலும் சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அடியேன் சொல்வது போல பக்தின்னா என்ன, கடவுள்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, மனித வாழ்க்கைன்னா என்ன என்கிற சரியான புரிதலோடு இருந்தால் என்ன மாதிரி குட்டி அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த புரிதலே இல்லாமல் இப்போ மகா ஜனங்கள்லாம் வாழ்ற மாதிரி, ஐயோ கடவுள் எனக்கு அதை தரல, இதை தரல, இந்த நாசமா போன கடவுளுக்கு என் மேல என்ன கோபமோ தெரியலையே, ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறான், 90% ஜனங்கள் என்கிட்ட அப்படித்தான் பேசுறாங்க. நேற்று நான் ஏதோ ஒரு மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கேன், ஒரு அம்மா எனக்கு ஃபோன் போட்டு, அந்த அம்மா ஏதோ எனக்கு கடந்த மாதிரி பேசுது. ஏகாமே உங்கள்கிட்ட அன்னைக்கு பேசுறவங்க ஞாபகம் இருக்கா? எங்க வீட்டுக்காரன் வெளியே போய் சொல்றான், வீட்டுக்காரன் அவ்வளோ இது பண்றான், என்ன பண்றான், இதை பண்றான், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க சாமிகிட்ட சொன்னீங்களா இல்லையா? கத்துது என்கிட்ட. ஏங்க என்னங்க இது? ஏன் சொல்ல அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னோம்ல, உங்கள்கிட்ட வீட்டுக்காரன் போட்டு பாடாப்படுதான், நான் கல்யாணம் பண்ணாம இருக்குது, அவனுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு 55 வயசா, இனியாம நான் கல்யாணம் பண்ண முடியும், அதான் பூனை அவன் என்ன இப்படி படுத்தான் அப்படி படுத்தான், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சாமிகிட்ட சொல்லுங்க. ஏதோ நான் சாமிகிட்ட சொல்லி அவளுக்கு வாங்கி கொடுக்கணுமா? இது என்ன நியாயப்பா? எனக்கு புரியவே. நான் ஆனாலும் அவட்ட பொறுமையா, சரிம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா, பார்க்கலாம், சாமிகிட்ட சொல்லுவோமா, அது என்ன செய்ய? 10 நிமிஷம் கத்திக்கிட்ட அப்புறம் அவளே சமாதானப்பட்டா. இந்த புரிதல் இல்லாமல், ஆன்மீக புரிதல் இல்லாமல், ஆன்மீக அறிவு இல்லாமல், பக்தின்னா என்னன்னு தெரியாம, ஞானம்னா துளியேனும் என்னன்னு தெரியாம இருந்தால் இன்னொரு குட்டியை போல இருக்கும். இந்த 2 குட்டிகளோட வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். ஒரு பூனை, ஏன் சாமி எப்ப பார்த்தாலும் பூனையே கூப்பிடுறீங்களே, உங்க வீட்டுல நிறைய பூனை குட்டி கிடக்குங்கிறதால சும்மா பூனைன்னு ஆரம்பிக்கிறீங்களா இங்க நினைப்பீங்க. இதுக்காக நான் புலிக்குட்டியை சொன்னா உங்களுக்கு தெரியவா செய்யும்? புலியை யாருக்கு சாமி தெரியும்? எப்போ திருவனந்தபுரம் மியூசியத்துல பார்த்தது, அப்புறம் எங்க இப்ப டிஸ்கவரி சேனல் கூட பார்க்கறது இல்லை. எங்க வீட்டிலேயே கூட அதெல்லாம் நடமாடிட்டு தெரியுது வீட்டுக்குள்ள, அப்புறம் எங்க டிஸ்கவரி சேனல் பார்க்குறது. ஒரு பூனை தன்னுடைய குட்டியை வாயில் கவ்வி கொண்டு போவதற்கும், நல்லா கவனிக்கணும், ஒரு பூனை தன்னுடைய குட்டியை வாயில் கவ்வி கொண்டு போவதற்கும் ஒரு எலி குட்டியை வாயில் கவ்வி கொண்டு போவதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பூனைக்குட்டியை வாயில் கவ்வி கொண்டு போகும்போது பூனைக்குட்டி பப்பரப்பேன தான் கிடக்கும், அதை கண்ட மாரி தான் கடிச்சு தூக்கிட்டு போகும், அதுக்கு இப்படி தூக்கிட்டு போகும். ஆனாலும் பூனைக்குட்டி, என் தாய் என்னை தூக்கி கொண்டு போகிறாள், எங்கேயோ பத்திரமாக என்னை தூக்கி கொண்டு போகிறாள், இப்போது அவள் என்னை கடித்து தூக்கி கொண்டு போவது எனக்கு வலித்தாலும், என்னுடைய கால் அங்க கிடக்கு, வால் இங்க கிடக்கு, தலை அங்க கிடக்கு, ஆனால் என்னை கடித்து கவ்வி கொண்டு போனாலும் எனக்கு வலித்தாலும் என்னை எங்கேயோ பத்திரமாக சேர்க்க போகிறாள் என் தாய் என்கிற நம்பிக்கை அந்த பூனைக்குட்டிக்கு இருக்கும்.
இந்த எலி குட்டியை தூக்கிட்டு போற எலி என்ன நினைக்கும், ஐயோ இப்ப என்ன கடிச்சு கொன்றுமே, தூக்கிட்டு போகுதே, இந்த தள்ள எலி எங்க போச்சே தெரியலையே, எந்த எலி கூட போய் கிடக்க தெரியலையே, என்ன தூக்கிட்டு போகுதே, ஐயோ 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 இப்ப என்ன கடிச்சு கொன்றுமே, தலை வேற கால் வேற கிழிச்சு எடுத்துருமே என்கிற பயம் இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? பூனை ஒண்ணுதான், அது கவ்வதும் ஒண்ணுதான், தூக்கிட்டு போறதும் ஒண்ணுதான். இரண்டினுடைய மனநிலை தான் வேற. நீ நல்லா புரிஞ்சுக்க. பூனைக்குட்டிக்கு நல்லா தெரியும், எங்க அம்மா என்ன பத்திரமா இருக்கதான் கூட்டிட்டு போறா, தூக்கிட்டு போறா. எனக்கு இப்போ தூக்கிட்டு போறது வலிச்சாலும் என்ன நிம்மதியா கொண்டு வைப்பா. ஆனா எலிக்குட்டிக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கொன்னு போடணும்னு தெரியும். இப்போ நீ பூனைக்குட்டியா இருக்க ஆசைப்படுறியா, எலிக்குட்டியா இருக்க ஆசைப்படுறியா? அன்னைக்கு கேட்டேன், குரங்கு குட்டியா இருக்க ஆசைப்படுறியா, பூனைக்குட்டியா இருக்க ஆசைப்படுறியான்னு. இப்போ நான் கேட்கிறேன், நீ எலிக்குட்டியா இருக்க ஆசைப்படுறியா இல்ல பூனைக்குட்டியா இருக்க ஆசைப்படுறியா? அடியேனை போல நீங்களும் இறைவன் யார், கடவுள் என்பது யார், தெய்வம் என்பது யார் என்பதை அறிந்து கொண்டால், ஆன்மீகம் என்பது என்ன, பக்தி என்பது என்ன, சரணாகதி என்பது என்ன, ஞானம் என்பது என்ன என்பதை அறிந்து கொண்டால், இந்த மனித பிறப்பு என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, சொந்த பந்தங்கள் என்றால் என்ன என்கிற முழு புரிதலுக்குள்ளே வந்துவிட்டால், இந்த பூனைக்குட்டி போல பேசாம இருக்கலாம். பூனை எங்கிட்ட தூக்கிட்டு போனாலும் எனக்கு எந்த கவலை, நீ எங்க வேணா கொண்டு போய், எனக்கு என்ன, ஒரு பிரச்சனை இல்லை. இதை அறியாமல் புரியாமல் நீ ஒரு நரனாக வாழ்வாயானால் எலிக்குட்டியை போல கிடந்து பிடைச்சுதான் கிடக்கணும். முக்கால் ஜனங்களை பார்க்கிறேன், அவன் ஐயோ அவளுக்கு போகுது, அப்புறம் போகல, போகுதுனாலும் ஒரு அழுவை, போகலாம் போனாலும் ஒரு அழுவை. ஐயோ எது நடந்தாலும் இறைவனுடைய சங்கல்பம் நிறைங்கப்பா. போனாலும் அழுக, போகலனாலும் அழுக. என்ன செய்வான் கடவுளும்? போகலைன்னா போக வைப்பான், போகலைன்னா நடத்துவான். அவ்வளவுதான், நம்பிக்கையோட. என்னத்த சொல்ல, படைத்த கடவுளுக்கு தெரியுமா தெரியாத நமக்கு தரணும், எதை தரக்கூடாது? இந்த ஞானம் உங்களுக்கு எப்பப்பா வரப்போகுது? முதல்ல எவ்வளவு கடன் இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டம் இருக்கட்டும், எவ்வளவு துன்பம் இருக்கட்டும், எனக்கு என் 2 கையங்காலும் தந்திருக்கானே, ஓரளவுக்கு உறுதி நிம்மதியா இருக்க மனதை தந்திருக்கிறானே, 2 காலை தந்திருக்கிறானே, இன்னும் சிந்திக்கிற அறிவை தந்திருக்கிறானே, இன்னும் கொஞ்சம் வயசானாலும் கொஞ்சம் அழகை தந்திருக்கிறானே, 3 வேளை சோரதிங்கிறதுக்காவது பலனை தந்திருக்கிறானே, என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு வசதி தந்திருக்கிறானே, போதும் பார்த்துக்கலாம் என்கிற ஒரு நன்றி சொல்ற பக்குவம் எனக்கு எப்பப்பா வரும்? கடவுளுக்கு நன்றி சொல்ற பக்குவம் எப்போ வரும்? அதனால தான் நான் சொல்றேன், என்னைக்கு முட்டாளா இருக்காதீங்க. எவ்வளவு நாளைக்கு முட்டாளாவே இருப்பீங்க? இந்த கடவுள் என்கிறவன் ஏதோ உங்களுக்கு வாரி வாரி தந்துட்டு இருக்கிற பேங்க்காரன் கிடையாதுங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க கடவுள் என்கிறவன் உங்கள்கிட்ட பைசா இல்லாத போல அது ஏடிஎம் மிஷினா அவர் கடவுள். ஏய், கடவுள் என்பவர் ஏடிஎம் மிஷினா? சாமி நான் எப்பெல்லாம் காடை கொண்டு போடணும் ரூபா தரணும் அப்படின்னு சொல்றது கடவுள் ஏடிஎம் மிஷினா? அதுக்கெல்லாம் கடவுள் இல்லப்பா. கடவுள் உங்களை அதுக்கெல்லாம் படைக்கல. கடவுள் உங்களை வேற சங்கல்பத்துக்கு படைச்சிருக்கான். கடவுள் உங்களை வேற காரியங்களுக்கு படைச்சிருக்கான்ப்பா. மற்ற எந்த விலங்குகளுக்கும் உணவை தயார் செய்து கொள்ள முடியாத நிலை இருக்கும் போது உங்களுக்கு 3 நேரம் நல்லா தின்னுட்டு உறங்கிறதுக்கு வசதி இருக்கானா, நீங்க அதுக்கு மேல எதையோ ஒண்ணு இறைவன் நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறாப்பா, அதை செய்யுங்க. தயவு செய்து பணம் பணம் பணம்னு அதுக்கு பின்னால ஓடாதீங்கப்பா. வர இன்னைக்கு அந்த ஆளை காணும், போயிட்டாரு. ஓபி 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 இருந்து தின்னாலும் 5 தலைமுறைக்கு திங்கலாம்ப்பா, அவ்வளவு இருக்குப்பா. எனக்கு நான் இன்னைக்கு செத்தோம்னா நாளைக்கு என் பிள்ளைகள் தெருவில் தான் நிற்கணும். ஆனால் நான் ஓபிக்கு போகல, தான் உட்காந்துருக்கேன். காலையிலையும் ஓபிக்கு போகல, சாயங்காலம் ஓபிக்கு போகல. ஓபி 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 எவ்வளவு நாளைக்குடா ஓபி பார்ப்பீங்க? மாசத்துல வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை எனக்கு இன்று என்னுடைய இறைவனுக்கான தினம். இந்த சனிக்கிழமை என்னுடைய கடமை செய்வதற்கு கடவுள் என்னை அழைக்கிறார். இந்த சனிக்கிழமை என்னுடைய கர்ம வினைகளை போக்க இறைவன் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவன் எனக்கு நிறைய தந்திருக்கிறான். அங்க 15 ஏக்கர், இங்க 8 ஏக்கர், அங்க 2.5 ஏக்கர், அங்க 3.5 ஏக்கர், அங்க ஒரு 4.5 ஏக்கர். இது எதுவும் நான் சம்பாதிச்சது இல்லை, எங்க தாத்தா சம்பாதிச்சது, எங்க அப்பா சம்பாதிச்சது, எல்லாம் என்கிட்ட இருக்கு. என் குடும்பம் நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? என்ன வேணும் உனக்கு? எவ்வளவு தந்தாலும் இந்த தோல் பானையில நிறைய மாட்டேங்குதப்பா. எவ்வளவு தந்தாலும் இந்த பானை நிறைய மாட்டேங்க. அப்படி என்னப்பா பானை தேவை? அமுத சுரபி இங்கதான் கொண்டு வச்சுட்டானா கடவுள்? எவ்வளவு கடவுள் தந்தாலும் நிறைய மாட்டேங்குது. இன்னும் 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 எனக்கு அது வரணும், இது வரணும், அங்க வாங்கணும், இங்க வாங்கணும், அதை வாங்கணும்.
ஒரு நாள் வந்து 6 அடி மண்ணுக்கு தானே பூத்த போறாங்க கொண்டு போய். எதையாவது கொண்டு போக முடியுமா? எதையாவது கொண்டு போக முடியுமா? அப்போ நான் ஏற்கனவே கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த வேலையை செய்ய சொல்றேன். நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கே பல ஆயிரம் ஏக்கர், பல ஆயிரம் கோடிக்கு சொத்து, அதெல்லாம் கொண்டு போறதுக்கு தான்ப்பா இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த சொல்றேன். நீ ஆனா இதை பயன்படுத்த மாட்டேன்னு இன்னும் 1/2 ஏக்கர் பக்கத்துல வளர்ச்சிட முடியுமா? அங்கே ஒருத்தர் சரி இல்லாம இருக்கான். என்கிட்ட ஒருத்தர் சொன்னா சிரிப்பீங்க நீங்க. உண்மையிலே ரொம்ப வேதனையா இருந்தது எனக்கு மனசுக்குள்ள. ஆனா இதை சத்சங்கல சொன்னவர்கள் அந்த ஆள் பார்த்தாலும் பார்ப்பாரு. இந்த காலையில் என்ன ஒருத்தர் சந்திக்க வந்தார். அவர் சொல்லாரு, எனக்கு ஒரு இடத்துல ஒரு 7.5 ஏக்கர் கிடக்கு டாக்டர். நான் எனக்கு தோப்புக்குள்ள உரம் போடுறதுக்கு நான் ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். பின்னால கிடக்க தோப்பெல்லாம் பார்க்கறதுக்கு ஏன் தோப்பு பார்வைக்காரன் அந்த தோப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு இப்போ அங்க உள்ள ஓலையெல்லாம் எடுத்து மாத்தணும். அதுக்கு ஏன் தோப்பு வழியா கொண்டு போட்டான்னு கேட்கான். நான் எப்படி சம்மதிப்பேன்? அவன் தோப்புல உள்ளது ஓலையெல்லாம் ஏன் தோப்பு வழியா கடத்தினா அவன் எப்பவும் தோப்பை விற்பான்? தோப்பை விற்க மாட்டான்ல. ஓலை அங்கேயே கடத்தாதான் அவன் தோப்பை விற்பான். அவன் தோப்புக்கு பாதை கிடையாதுல்ல. அப்ப அவன் சீக்கிரம் தோப்பை விற்கணும். ஏன் 7.5 ஏக்கர் பிடிச்சா அதையும் வாங்கிறானோ எப்படியாவது. அப்ப அவனை இருந்தாலும் ஓலை எடுத்துட்டு போக விடக்கூடாது. அடலை கேட்டு அடலை உள்ள உள்ள விடாதல. ஐயோ ராமா ராமா, மகாலிக நாடார் சேர்த்து வச்சதையும் காணல, சிவகுமார் சேர்த்து வச்சதையும் காணல. எல்லாம் எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல. சரோஜா ஆசைப்பட்டதையும் காணல. ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா, ஏதோ கொண்டு போறதுக்கு இந்த அலைச்சல். அவன் எப்படி விற்பான்? ஐயோ அவர் பேசுனதை பார்க்கணுமே ராமா. நெஞ்சமெல்லாம் குமுறுதே பகவானே. இந்த பாழா போன ஜனங்க என்னைக்கு இந்த உலகத்தை வாழ்க்கையை புரிஞ்சுக்க போறாங்க? என்னைக்கு இந்த உலகத்தை புரிஞ்சுக்க போறாங்க? நேற்று இருந்தார் இன்றில்லை, நேற்று இருந்தது இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு நீ வச்சிருக்க சொத்து உனக்கதா? இல்ல நேற்று உங்க அப்பா வச்சிருந்த சொத்து உனக்கதா? இல்ல இன்னைக்கு நீ வச்சிருக்க சொத்தை நாளைக்கு உன் புள்ள வைக்க போகுதா? யாருக்கு தெரியும்? அது எவங்கிட்ட விற்க போகுதோ, எவன் வந்து இந்த வீட்டுல இருக்க போறானோ, யாருக்கு தெரியும் ராஜா? ஏன்பா இப்படி இருக்கீங்க? எவ்வளவோ பெரிய ஞானத்தை கடவுளுங்க தரதுக்குலாம் உங்களை கூப்பிடுறான். வான்னு அதை விட்டுக்கிட்டு அவ்வளோ வேண்டாத்தின வேலையை பார்க்குறீங்களப்பா. இதுக்கா கடவுள் மனிதனாக உன்னை படைத்தான்? இதுக்கு பேசாம ஒரு நாயா படைச்சிருக்கலாமே. ரோட்ல போடுறத நக்கிட்டு திரிஞ்சிருப்பியே, கடவுளுக்கு டென்ஷனே இல்லையே. உன்ன ஒரு பூனையா படைச்சிருக்கலாமே. நீ போடுற எச்ச பிஸ்கட்டை தின்னுட்டு நீ அலைஞ்சிருப்பியே, கடவுளுக்கு டென்ஷன் இல்லையே. உன்னை போய் மனுஷனா படைச்சிக்கிட்டு இப்போ கடவுள்ல டென்ஷன்ல இருக்கிறான். இப்போ இவனை போய் படைச்சம் பாரு அப்படின்னு. ஏன்பா இப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? போதும்பா, இருக்கிறது போதும்பா. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா உனக்கு 3 வேளை சாப்பாடு இறைவன் தருவான்ப்பா. அதுக்கு மேலே நீ ஒன்றும் கொண்டு போகிறது இல்லைப்பா, எதையும் கொண்டு போகிறது இல்லை. என் காலை தொட்டு கும்பிடுறீங்களே, நாளைக்கு நான் செத்த உடனே இந்த 5 பவுன் பிரேஸ்லெட்டோட போட்டால் புதைக்க போறீங்க, இல்லை கழுத்துல நடக்க செயினோட போட்டால் புதைக்க போறீங்க, இல்லை கையில் கிடக்க இந்த டைமண்ட் மோதிரத்தோட போட்டு புதைக்க போறீங்க. பத்திரமா அதெல்லாம் கலத்தி வச்சு தான் புதைப்பீங்க. எடுத்துக்கொண்டு பத்திரமாவே யாரும் தூக்கிட்டு போய் நம்ம கூட்டத்தில். எதுக்குப்பா அப்புறம் இந்த ஓட்டம்? எதுக்கு இந்த ஓட்டம்? அன்பானவர்களே, பட்டினி என்று நினைக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையை, விரதம் என்று நினையுங்கள். பட்டினி என்று நினைக்காதீர்கள். எனக்கு வேணும் நினைக்காதீங்க. எனக்கு எல்லாம் இருக்கு போதும் நினைங்க. எனக்கு எல்லாம் இருக்கு போதும், எனக்கு போதும் கடவுளே நினைங்க. கடவுள் நிறைய தருவான். அவன் தரதுக்கு தான் இருக்கிறான். ஆனா உனக்கு தான் அதை கேட்டு வாங்க தெரியல ராஜா. இறைவன் மழை உனக்கு வீட்டுக்கு மட்டும் பெய்ய வைக்கிறது இல்லை ராஜா. அந்த உலகத்துக்கெல்லாம் மழை பெய்யுது, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் மழை பெய்யுது, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் காத்தடிக்குது, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வெயில் அடிக்குது. அப்புறம் நீ ஏன் மட்டும் ராஜா கடை துடிக்கிற? எனக்கு ஐயோ எனக்கு இந்த உலகத்துல எல்லாருக்கும் துன்பம் இருக்கு ராஜா. இந்த உலகத்துல எல்லாருக்கும் துன்பம் இருக்கு. அம்பானிலிருந்து அதானிலிருந்து டாடா பிர்லால இருந்து பில்கேட்ஸ் வரைக்கும் துன்பம் இருக்கு. போதுமா? கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அவனுக்கும் துன்பம் இருக்கு, அவனுக்கும் நோய் இருக்கு, அவனுக்கும் தீராத நோய் இருக்கு, அவனுக்கும் கஷ்டம் இருக்கு, அவனுக்கும் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் இருக்கு, அவனுக்கும் வீட்டுல போனா நிம்மதி இல்லை. புரிஞ்சுக்கோ, நிம்மதி இல்லை, புரிஞ்சுக்கோ. அப்போ இறைவன் எல்லோருக்கும் எல்லாத்தையும் சமமா தான் கொடுத்துருக்கான்ப்பா.
மழையும் சமமா தான் கொடுத்திருக்கிறான், இன்ப துன்பத்தையும் சமமா தான் கொடுத்திருக்கிறான், எல்லாத்தையும் சமமா தான் கொடுத்திருக்கிறான். ஆனா நீ இந்த மாயை என்கிற பொருளை பார்த்து நீ உன்னை எடை போடுற. அவன் பெரியவன், நான் தாழ்ந்தவன் எடை போடுற கிடையாது. யார் பணக்காரன் தெரியுமா? யார் பணக்காரன் தெரியுமா? நான் தான் பணக்காரன். ஏன்? எது இருந்தாலும் இல்லாட்டாலும் வாழ்க்கை எப்படி அடிச்சு பொழிச்சு வாழ்றதுங்கிறது உனக்கு தெரியணும். வாழ்க்கையை வாழ்றவன் தான் பணக்காரன். பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தின்னாம குடிக்காம இருக்கிறவன் பணக்காரன் கிடையாதுடா. புரியுதா? கொஞ்சோண்டு பணம் இருந்தாலும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். வாழ்க்கை மகிழ்ச்சியா வாழ்றவன் தான் பணக்காரன். நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நான் ஒன்றும் அனுபவிக்க மாட்டேங்க, ஒன்றும் வாங்கி திக்க மாட்டாது. எதுக்கு? எப்பா பெரிய ஹோட்டலில் போய் காப்பி குடிச்சா அப்பா 50 ரூபா, சாதா டீ கடையில் குடிச்சா 10 ரூபா. அது ஒரு பொம்பளை சொல்லவே தோணலை. 13ஆம் தேதி எல்லாரும் வந்துருவாங்க குறிச்சி, 14ஆம் தேதி தான் நான் வருவேன். ஏன்? 13ஆம் தேதி எல்லாரும் கூட வந்த அப்புறம் 4 டீ வாங்கி கொடுக்கணும், அப்புறம் 4 சோறு வாங்கி கொடுக்கணும். அப்போ 16ஆம் தேதி காலையில் நான் டாடு வந்து இறங்கிடுவேன். ஏன்? அன்னைக்கு முழுக்க டீ செலவு உங்க செலவு தானே, சோறு செலவு உங்க செலவு தானே. அப்புறம் நீ எல்லாம் சிவ தொண்டர், நீ எல்லாம் வந்து இது என்ன புராணம், இந்த திருவாசகம் மட்டும் பாடுக்கு தெரிய சிவபெருமா எப்படி உன்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு போடுவார். அடுத்த பாராதிக்கு இடது போக நீ தான். ஆமாம், ஒன்றை தான் கொண்டு வச்சிருப்பேன் பக்கத்தில். ஆமாம், இல்லைன்னா அங்கே மேலே கொண்டையில் வச்சு விடுவார். ஒன்று ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு சிவபுரம் இது திருவாசகம் முட்டோல் பாட போகிறவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்க மடித்து வெளியூர்லேருந்து ட்ரெயினில் வரவங்களும் நீங்கள் போங்க அவர் பார்த்துக்கிடுவார். நீ வீட்டில் ஒழிச்சு கிடக்க. எப்படி சிவபெருமானுக்கு நல்ல வாரி வாரி தருவார். அடுத்த பார்வதிக்கு இடது பக்கத்தில் நீ தான் நிற்ப அவருக்கு பக்கத்தில். ஆடா கொய்யால பக்தியே போடுறா பக்தி. இதுக்கு திருவாசகம் முட்டுவல் பாடுக்கு தெரியுது, ஊரா இருந்துச்சு. எப்படி ஆண்டவன் உனக்கு நல்ல படி அளப்பான்? என்னங்க பக்தி? என்ன பக்தி இது? ஒரு ஊருக்கு நீ கூட்டிட்டு போறீன்னா அந்த 13 பேரையும் கூட்டிட்டு வந்து கொண்டு நடத்தி வழி நடத்தி கொண்டு திருப்பி வீட்டில் விடுற வரைக்கும் நீ தான் சிவபெருமான் மாதிரி கூட இருந்து பார்த்துக்கணும். உங்களுக்கு வயிறு பசிக்குதா, தண்ணி வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, தலை வலிக்குதா, வயிறு வலிக்குதா, இதை மாத்திரை வாங்கி தரட்டுமா, வாங்க படுங்க இருங்க, வாங்க இங்க தங்குங்க, இங்க இருங்க, முழுக்க உங்களை பார்த்து வீட்டில் கொண்டு இறைவன் மாதிரி சேர்க்கிறவனுக்கு தான் இறைவன் படி அளப்பானே ஒழிய இந்த மாதிரி பஞ்ச பரதேசிகளுக்கு எவங்க படி அளப்பான்? யாரு படி அளப்பா? அன்பானவர்களே, இப்ப புரியுதா? ஆன்மீகம்ங்கிற பேர்ல கொட்டையும் போட்டுக்கிட்டு சிவபுராணத்தையும் தூக்கிட்டு திரிகிறவங்க என்ன லட்சணத்துல இருக்கிறாங்கன்னு, இல்லைங்கிற பெரிய நாமத்தை அடிச்சுக்கிட்டு பெரிய வைஷ்ணவ இதெல்லாம் பார்க்குறவங்க என்ன லட்சணத்துல இருக்கிறான்னு தெரியுதா? அடுத்தவனுக்கு 5 பைசா கொடுத்துடக்கூடாது. ஆனா ஆண்டவன் எல்லாத்தையும் தரணும். நீ நல்லா புரிஞ்சுக்க. அடுத்தவன் ஏழைக்கு பாலைக்கு ஒன்றும் கொடுத்துடக்கூடாது. அவன் ஆண்டவன் மொத்தமா எனக்கு தான் தரணும் எல்லாத்தையும். இது பக்தியா? இந்த பைத்தியகாரத்தனத்தான பக்தியால தான் இந்த நாடு நாசமா போகுதுடா. இந்த பைத்தியகாரத்தனமான பக்தியால தான் நாடு நாசமா போகுது. எல்லோருக்கும் கொடுப்போங்க, எல்லோரும் சந்தோஷமா இருக்கட்டுங்க. ஒரு முடம் தண்ணி கொடுக்கல என்னங்க கெட்டு போயிட போறோம்? ஒரு கப்பு காப்பி கொடுக்கறதுல என்னங்க கெட்டு போயிட போறோம்? ஆனா ஒண்ணு திட்டுவேன், நான் அது திட்டுவேன். இங்க ஒரு அம்மா ஒரு கப்பு காப்பி கொடுத்தா, ஏப்பா இன்னொரு கப்பு காப்பி தான், அது நான் சத்தம் போடுவேன். ஒரு வடை கொடுத்தா இன்னொரு வடை எனக்கு தான், அது நான் சத்தம் போடுவேன். ஏன்னா நீங்க மட்டும் இருந்தா நான் உங்களுக்கு தரலாம். இங்க 50 பேர் 100 பேர் இருக்கிறாங்க. அவர் நடராஜன் வந்து ஒரு 50 வடை வாங்கிட்டு வந்திருப்பான். 50 பேருக்கு கொடுக்கணும்ல. நான் ஒரு வேளையில் 50 பேர் இருக்கீங்க, 100 வடை இருக்கு. அப்ப நீங்க ஒண்ணு கேட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இங்க எல்லோருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் வயர் நாராயணங்க தானே உண்மை. நீங்க இந்த 2 வருஷமா அங்க வரீங்களே, என்ன நல்லா கவனிச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எப்பவாவது நான் டீ குடிக்க ஒரு வடையோ ஒரு பிஸ்கட்டோ எடுத்து நான் சாப்பிட்றேன்னா சாப்பிட மாட்டேன். அங்க நீங்க அன்னதானம் பண்ணதுல கூட பாருங்க, எல்லாருக்கும் இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டே தெரிவேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் நான் சாப்பிடுவேன். பல நாட்கள் நான் சாப்பிடாமல இருந்திருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் நல்ல சாப்பாடு இருந்தது, கொத்து புரோட்டா என்னெல்லாமோ போட்டாங்க. அன்னைக்கு 12 மணி வரைக்கும் என் பக்தர்கள் என் கூட பேசிட்டு இருந்துட்டு போனதுனால நான் சாப்பிடவே இல்லை, ஒண்ணு கூட சாப்பிடல. ஏன்னா மணி 12 ஆச்சுன்னு சாப்பிடல. பல நாட்கள் நான் பட்டினியா தான் இருந்திருக்கேன். ஆனா என்னுடைய எண்ணம் என்ன, ஆசை என்ன, இங்க வரக்கூடிய எல்லா ஜனங்களும் நிம்மதியா சாப்பிட்டு போகணும், சந்தோஷமா சாப்பிட்டு போகணும். நான் சாப்பிட்றதுக்காக எதுவும் நடத்துறேன்? நான் நினைச்சா 1000 ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிடுவேன். ஆனா இங்க நடத்துறது எதுக்கு? நம்ம அப்போ எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருக்கும் வயறார எல்லாம் கிடைக்கணும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணம் தான். அதை ஒருத்தங்க எனக்கு 2 தான் எனக்கு 3 தான் கேட்க நான் சத்தம் போடுவேன். ஆனா இங்க எனக்கு பசிக்கு 1 தானுங்கிறவங்களுக்கு எந்த இது கிடையாது. யார் இருந்தாலும் சாப்பிடலாம், யார் இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம். அப்ப அன்பானவர்களே, நீங்கள் பட்டினி என்று வாழ்க்கை நினைக்காதீர்கள்.
உபவாசமாக நினைங்கள். சிம்பிள் லாஜிக்கா தான். பூனைக்குட்டியை போல இருங்கள், எலிக்குட்டியை போல இருக்காதீர்கள். சரி, புரிஞ்சதில்ல? முடிச்சிடலாம் சார் சங்கத்தை. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுருதாயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.